வணக்கம். இது வழக்கு. சமீபத்துல திருநெல்வேலி ஆலங்குளம் பகுதியில மர்மமான முறையில 3 பேர் பயங்கரமா வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 3 கொலைகளுக்கு பின்னாடி ஊரே இப்போ பதட்டத்தில் இருக்கு. சரி, ஏன் இந்த கொலைகள் நிகழ்ந்தது? நெல்லை மாவட்டம் நல்லூர் சாலை என்றும் போல் இல்லாமல் அன்றைய பொழுது மிகுந்த பதற்றம் நிறைந்திருந்தது. காவல்துறையின் முழு கண்காணிப்பில் கட்டப்பட்டிருந்தது அந்த கிராமம். ஒப்பாரி சப்தம் ஊரை அடைக்க ஊரே சோகக் காடாக மாறி கிடந்தது. அடுத்தடுத்து 3 கொலைகள் அங்கே அரங்கேறியிருப்பதாக சொன்னார்கள். வைத்திலிங்கம் என்பவரது வீட்டை எல்லோரும் முற்றுகையிட்டிருந்தனர். ஊனமுற்ற வைத்திலிங்கமும் அவரது மாமனார் பூ ராஜாவும் அங்கே மிக கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டிருந்தார்கள். இருவரது உடலும் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடக்க நடுங்கி கிடந்தது அந்த ஊர். தொடர்ந்து பதற்றம். பாதுகாப்பு பணிக்கு கூடுதல் போலீசாரும் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். எந்நேரமும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற பீதி. 2 சமூகத்திற்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள்தான் இவ்வளவுக்கும் காரணமாக இன்னொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களை வம்புக்கு இழுக்கவே அந்த மர்ம நபர்கள் எதிர் சமூகத்தைச் சேர்ந்த ராஜா, வைத்திலிங்கம், செல்வராஜ் என்ற இந்த 3 பேரையும் வெட்டிச் சாய்த்திருக்கிறார்கள். முதலில் கண்ணில் தென்படுபவரே தங்களுக்கு முதல் குறி என்று வந்த கொலையாளிகளுக்கு ஊனமுற்ற வைத்திலிங்கமும் அவரது மாமனாரும் தான் முதலில் தென்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால்தான் அந்த இருவரும் அங்கேயே வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். டிசம்பர் 14 சனிக்கிழமைதான் அந்த கோர சம்பவம் நடந்திருக்கிறது. அவங்களுக்கு நான் லஞ்சு டைம்ல சாப்பாடு கொடுக்குறப்ப கைட்டு அள்ளி கொடுக்கறதுக்காக சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். அவங்களுக்கு பக்கத்துல தண்ணி இல்ல. அதனால நான் வீட்டுல ஒரு பையனும் இருக்கான், 2வது பையன், செகண்ட் இந்த மனவளர்ச்சி குண்டிய பையன். அவனுக்கு நான் தண்ணி கொடுக்கறதுக்காக நான் வீட்டுக்குள்ள வந்தேன். சாப்பாடு அவங்க பக்கத்துல வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ள வந்து 1:43 அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன். ஒரே நிமிஷம் பின்னாடி உள்ள கேட்டு திறந்து உள்ள வந்திருக்கேன். பையனுக்கு 1 மடக்கு தண்ணி தான் கொடுத்துருக்கேன். அலறல் சத்தம் கட்டுது. என்னோட வீட்டு தோட்டத்துல புல்லு எல்லாம் நிறைய இருக்கும். அடிக்கடி நாங்க எங்க இடத்துல இந்த ஸ்னேக் எல்லாம் அடிச்சு எங்களுக்கு பாத்துருக்கோம். அதனால அவங்களால 1 மட முடியல கத்துவாங்க போல. பக்கத்துல ஒரு ரைஸ் மில் இருக்கு. அவங்க பையங்கெல்லாம் உதவி செய்யறாங்களோன்னு சொல்லி கத்துதாங்கன்ட்டு நான் போனேன். கணவருக்கும் தனது அப்பாவுக்கும் உணவு கொடுத்துவிட்டு வைத்திலிங்கத்தின் மனைவி வீட்டுக்குள் செல்ல அதற்குள் எல்லாம் முடிந்து போனது. சாப்பிட்டுக் கொண்டிருந்த தட்டோடு சரிந்து கிடந்தார்கள் அந்த இருவரும். கல்லுல படுத்திருக்காங்க. தலை அப்படி தொங்கி முண்டா மகர்ந்து சார். 1:45 கிலோ ஆல் அவுட் ஆயிட்டாங்க சார். அதனால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல பதட்டத்துல. என்னோட இடத்துல எனக்கு வேற செல்லுதும் கிடையாது சார். நான் தான் கதறி அழுதே. அப்புறமா எல்லாரும் வந்தாங்க சார். காட்டு புகையா வந்தாங்க. வந்து ஒரு 5 நிமிஷம் வெட்டி போட்டு போயிட்டாங்க. எங்க மதினா கூட எங்க மதினை சேர்த்து விட்டுருப்பாங்க. எங்க சொந்தக்காரால எங்க உடம்பு எங்க கேட்டீங்க. இவங்க சின்ன மாமனார் ஒரு ஆளு பேசிட்டு இருந்தாரு. அவரையும் சேர்த்து வெட்டி போட்டு போயிட்டாங்க. அவருக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பாப்பாக்குளம் அருகே செல்வராஜ் என்பவரின் உயிரும் இந்த கும்பலால் பறிக்கப்பட்டிருந்தது. அவரும் வெட்டிக் கொல்லப்பட்டிருந்தார். ஊனமுற்ற வைத்திலிங்கத்தை உறவினர் என்ற முறையில் சந்திக்க வந்தபோது ராஜா மிக கொடூரமாக கொல்லப்பட்ட செய்தியால் கதி கலங்கி நிற்கிறார்கள் ராஜாவின் குடும்பத்தினர். எங்க அப்பா விவசாயத்தாலதான் எங்க குடும்பம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப எங்க அப்பா போனதுனால நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க படிக்கவா இல்ல வேண்டாமான்ற சூழ்நிலையில இருக்கிறோம். ராஜா மகள் தங்கம் தன் அக்காவின் திருமணத்திற்கு வாங்கிய கடன் தொகையை கூட இன்னும் செலுத்த முடியாமல் தவிக்கும் தங்களுக்கு இனிமேல் யார் துணை என்பது இவரின் ஆதங்கம். எங்க அப்பா எல்லாருக்கும் எங்க அக்கா எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கும் கடன் வாங்கி தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு தெரியல. எங்க அம்மா எல்லாரும் நாங்க தான் பார்க்கணும். எங்க வாழ்க்கை எப்படி எப்படி நடக்குன்னு தெரியல. என் தம்பி 12th படிக்கான். நான் காலேஜ் படிக்கேன். என்ன செய்ய போறேன்னு தெரியல. நான் பிஎஸ்சி தேர்ட் படிக்கேன். பயமா இருக்கு. படிப்பு செலவுக்குலாம் என்ன செய்ய போறேன்னு தெரியல. இவர்களது சோகம் இப்படி இருக்க வைத்திலிங்கம் வீட்டின் நிலைமை இன்னும் மோசம். பால்முகம் மாறாத குழந்தைகளை வைத்துக் கொண்டு கண்ணீரில் மிதக்கிறார்
அவரது மனைவி. மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தையை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று குழம்பி தவிக்கிறார். எனக்கு பிள்ளைங்க 4 பிள்ளைங்க, 2 பையன் 2 பொண்ணு. 2வது பையன் நடக்க முடியாது, மன வளர்ச்சி குண்டிய பையன். அண்ணன் கஷ்டப்பட்டு எல்லாமே பார்க்கணும் சார். எனக்கு இந்த வேலை எதுவுமே கிடையாது. நான் வீட்டில் தான் இருந்து நான் இன்னொரு வரை ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் தான் உட்காந்துருந்தேன். இனி என்ன பண்ண போறேன் என்னன்னு தெரியல. அடுத்து 3 உயிர்கள் அர்த்தமற்ற இரு சமுதாய பிரிவினரின் மோதலால் போயிருக்கிறது. நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் தாலுகாவுக்கு உட்பட்ட நல்லூர் கிராமத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றியது யார் என்று வினவியபோது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் இறந்தவர்களின் உறவினர்கள். இதில் அதிர்ச்சியூட்டும் தகவல், காவல்துறையே இந்த கொலைகளுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படுவதுதான். அதிகாலையில 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு திருடங்க வீட்டுல தட்டுத மாதிரி தட்டினாங்க. அப்புறம் நாங்க உடனே நான் எழும்பல. அப்புறமா சைட்ல என்னோட தோட்டம் பின்னாடி இருக்க இடத்துல எல்லாம் லைட் வெளிச்சம் தெரிஞ்சது. அப்புறம் தான் நான் எழும்பி என்னன்னு பாக்குறப்போ திரும்பவும் தட்டினாங்க. அப்புறம் நான் போலீஸ் தான் நினைச்சிட்டு அப்புறம் எனக்கு டவுட் ஆயிட்டு அப்புறம் என்ன சார்னு கேட்கும்போது உங்க ஹஸ்பண்டை பார்க்கணும், கொஞ்சம் காத்துறவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என் வீட்டுக்காரங்களுக்கு எந்திக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். இல்ல சும்மா கேட்டு தரங்க, நான் உள்ள வரணும்னு சொன்னாங்க. அதிகாலை 3 மணிக்கே கொலை செய்யப்பட்டவர்களின் செல்போன்கள் காவல்துறையால் முடக்கப்பட்டதுதான் இந்த சந்தேகத்திற்கு காரணம். கொலை நடந்த அதிகாரில் 3 மணிக்கு போலீஸ் அண்ணோட செல்லையும் 100 வாரில் இறந்தவள செல்வராஜனுடைய செல்லையும் வாங்கிட்டு போறாங்க. 3:45 அவங்க செல்ல வாங்கிட்டு போறாங்க. 3 மணிக்கு அண்ணன் கூட அண்ணன் செல்ல வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போய் போலீஸ் எந்த ஆக்ஷன், ஏதோ என்ன செல்லை எதுக்கு வாங்குறாங்க காரணமே ஒன்றும் சொல்லலை. செல்லை வாங்கிட்டு காலையில் நீங்கள் சேர்த்துட்டு வாங்கன்னு எந்த இதுவும் சொல்லலை. உண்மை செல்லாமல் செல்லை மாத்திரம் வாங்கிட்டு போனாங்க. செல்லை வாங்கிட்டு போன அன்னைக்கு மத்தியானம் காலையில் அதிகாலையில் 3 மணி செல்ல வாங்கிட்டு போறாங்க. ஒரு 1:45 மணி அளவில் சம்பவம் நடக்குது. எனக்கு என்ன அபிப்பிராயம்னா, டிபார்ட்மெண்டோட உதவியோட தான் இது நடந்திருக்கலாமோ. எனக்கு அவங்களோட டவுட் இருக்கு. எனக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. என்னோட வீடு பெரிய பில்டிங்கும் கிடையாது. நான் ஒரு தோட்டத்துல தான் இருக்கேன். அதனால எனக்கு அவங்களோட ஹெல்ப்பால தான் நடந்திருக்கலாம்னு என்னோட முழு அபிப்பிராயம். ஆலங்குளம் அருகே உள்ள சிவலார்குளம் மற்றும் நல்லூர் ஆகிய 2 கிராமங்களைச் சேர்ந்தவர்களிடையே இருந்து வந்த மோதலில் தங்கள் இடத்தைச் சேர்ந்த 4 பேரை பலமாக அடித்து தாக்கிய எதிர்பிரிவினரை பழிவாங்கவே இந்த 3 கொலைகள் நடந்திருப்பதாக கூறுகிறார்கள். இந்த கொலை தொடர்பாக ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். 25 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடந்து வருகிறது. ஆனாலும் கொலையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் இன்னும் சிக்கவில்லை. 2 பிரிவினரிடையே மோதல்கள், உயிரிழப்புகள்னு சில காலம் வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல நிறைய சம்பவங்கள் நடந்து வந்துச்சு. சமீப காலமா இதெல்லாம் இல்லாம இருந்த நிலையில மீண்டும் இது போன்ற கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் தங்கைய குத்தி கொண்டிருக்காரு ஒரு அண்ணன். தங்கையே கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? நெல்லை அருகே நாங்குநேரியில் உள்ள தம்புரத்தை சேர்ந்தவர் வழக்கறிஞர் தளபதி. அந்த சிறு வயதிலேயே திறமையானவர், நல்லவர் என்று பெயர் எடுத்திருந்தார் தளபதி. அப்படி நல்ல மனிதர் என்று பெயர் எடுத்த தளபதி அன்று நாங்குநேரி காவல் நிலையத்திற்கு வந்தார், ரத்தம் சொட்டும் அரிவாளுடன். காவல் நிலையத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. தன் கர்ப்பிணி தங்கையை வெட்டி கொன்றதாகவும் அந்த கொலைக்கு தான் பொறுப்பேற்று சரண்டர் ஆவதாகவும் வாக்குமூலம் கொடுத்தார் தளபதி. நல்ல மனிதர் என்று பெயர் எடுத்த தளபதி ஏன் தன் கர்ப்பிணி தங்கையை வெட்டி கொள்ள வேண்டும்? என்ன நடந்தது? வழக்கறிஞர் தளபதியும் அதே ஊரை சேர்ந்த இன்னொரு இளம் வழக்கறிஞரான முத்தையாவும் நண்பர்கள். தளபதி வீட்டிற்கு முத்தையா அடிக்கடி வருவதுண்டு. அப்படி வரும்போது தளபதியின் தங்கையான வெங்கடேஸ்வரியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் சிறிது நாளில் காதலாக மலர இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கின்றனர். பையன் பேர் முத்தையா, பிஏபிஎல் வக்கீல் படிச்சிருக்காப்புல. அந்த குழந்தையும் பிஏ படிச்சிருக்கு. காலேஜில இருந்து படிச்சு பிள்ளைகள் அது 2 காதல் ஆயிட்டு இருவரின் வீட்டினிலும் சொல்ல இருவர் குடும்பமும் சம்மதம் தெரிவித்து இருவருக்கும் ஜாதக பொருத்தமும் மற்ற குடும்ப விஷயங்கள் பற்றியும் பேசுகின்றனர். அப்போதுதான் தெரிய வருகிறது, காதலித்து வந்த முத்தையாவும் வெங்கடேஸ்வரியும் உறவு முறையில் அண்ணன் தங்கை என்பது.
உடனே உறவுக்காரர்கள் எல்லாம் இந்த திருமணம் நடைபெறக்கூடாத ஒன்று என்று கூற இரு வீட்டாரின் குடும்பமும் அந்த திருமணத்தை நிறுத்தி விடுகின்றனர். எதிர்ப்பு தெரிவிச்சும் அவங்க மருந்து குடிக்கக்கூடிய சூழ்நிலை, மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில் இருந்த பிறகு அதுக்கு பிறகு நாங்க அவனை திரும்பியும் குணமாக்கி நாங்க அவனை கோயம்புத்தூர் கலத்தி அனுப்பிட்டோம். முத்தையாவும் வெங்கடேஸ்வரியும் சேர முடியாதபடி அவர்களை பிரிக்க அந்த இருவரோ அந்த ஊரை விட்டு வெளியேறி சென்று திருமணம் செய்து கொள்வது என முடிவு செய்கின்றனர். அந்த குழந்தை ஏற்கனவே 1 வருஷம் அவங்க வீட்டுல இருந்தும் அவங்க அந்த பிள்ளைய அவங்க படிச்சனால சரி எப்படியாவது அவங்க வேற ஏதாவது லைன் போய் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி விடுப்பாங்க நாங்க ஏதாவது நினைச்சிட்டு இருந்தோம். சரி ஒரே குடும்பத்துல சரி சமுதாயத்துக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாங்க. ரைட்டு, இருந்தாலும் மருந்து குடிச்சு உயிருக்கு ஆபத்து வந்துருங்கிற சரி குழந்தையில இழக்க முடியாதுங்கிற கண்டித்துல நாங்க ஆதாரம் கொடுத்து திரும்ப கோயம்புத்தூர்ல கொண்டு சரி வரண்டாப்பா நீ அங்கேயே ஏறி பார்த்துடுன்னு சொன்னோம். அவர்கள் நினைத்தது போலவே கோயம்புத்தூர் சென்று திருமணம் செய்து கொண்டு அங்கேயே குடும்பமும் நடத்த துவங்குகின்றனர். சிறிது காலத்தில் கர்ப்பமடைகிறார் வெங்கடேஸ்வரி. குழந்தை பிறப்பதற்கு தம்பூரத்தில் உள்ள மாமனார் வீட்டிற்கு வருகிறார் வெங்கடேஸ்வரி. நான் ஊருக்கு வரணும், நாங்க தான் குழந்தை பத்துக்கணும்னு சொன்னோடனே சரி அப்போ இதுக்கு இழக்க முடியாதுங்கிறது தான் சரி நினைச்சு உயிரை இழக்கப்படாதுங்கிறது தான் நாங்க அவங்க குடும்பத்துல நாங்க நடையேற்றணும். ஏற்றி சரி பாதுகாப்பாக தான் வச்சிருந்தோம். தன் தங்கை வெங்கடேஸ்வரி தங்கள் ஊருக்கு வந்திருப்பது தெரிந்த அவர் அண்ணன் தளபதி வெங்கடேஸ்வரியை பார்க்க அவர் தங்கி இருந்த மாமனார் வீட்டிற்கு வருகிறார். நாங்க இல்லாத டயத்துல அது தங்கை கிட்ட எனக்கு போன் பண்ணு, அவங்க யாரும் தாய் தாப்பா இல்லாத டயத்துல போன் பண்ணு, நான் உனக்கு பார்க்கணும்னு சொல்லி சொன்ன உடனே இந்த குழந்தையும் நாங்க இல்லாத டயத்துல போன் பண்ணியிருக்கு. போன் பண்ண அவனும் பேசியிருக்கான். திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணன் கோபமெல்லாம் விட்டு தன்னை பார்க்க வந்திருப்பதாக நினைக்கிறார். தங்கைக்காக கை நிறைய பழங்களும் பரிசு பொருட்களும் கொண்டு வந்திருந்தார் தளபதி. கதவை திறந்த உடனே அண்ணன் தான் வந்தோடனே கதறி அழுதுருக்கு. அழுத பிறகும் இறக்கல்லாத வஞ்சகவே என்ன பண்ணிட்டோம்னா சேர் எடுத்து கொடுத்து சேர் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அத்தனை பொருட்களையும் ஆசை ஆசையாக வாங்குகிறார் வெங்கடேஸ்வரி. அந்த சமயத்தில்தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தன் தங்கையை சரமாரியாக வெட்டுகிறார் தளபதி. அந்த பிள்ளை அழுது இருக்கு. அந்த பழத்தை எடுத்து கொடுக்கற மாதிரி ஏமாத்தி இன்னொரு பையில இருந்து அருவாளை வச்சு வெட்டி ஒரு வெட்டு 2 வெட்டு மாறி மாறி வெட்டி கதற பண்ணிட்டு அதுக்கு பிறகு கதை தொடர்ந்துட்டு போயிட்டான். ரத்த வெள்ளத்தில் அப்படியே சரிகிறார் வெங்கடேஸ்வரி. சிறிது நேரத்தில் இறந்தும் போகிறார். இதற்கு பிறகுதான் ரத்தம் தோய்ந்த அரிவாளுடன் காவல் நிலையம் சென்று தளபதி சரணடைந்தது. படித்த ஒரு வழக்கறிஞர் இந்த செயலை செய்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நிறைமாத கர்ப்பிணி ஒரு வாரத்தில் குழந்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் கொலை செய்திருக்கிறார், அதுவும் திட்டமிட்டு. தங்கள் எதிர்ப்பையும் மீறி அண்ணன் உறவு வரும் முத்தையாவை திருமணம் செய்த தங்கையால் தாங்கள் ஊரார் முன் அவமானப்பட்டு நின்றதால் இந்த அவமானத்தை கொண்டு வந்த தங்கையை கர்ப்பிணி என்று கூட பாராமல் வெட்டி கொன்றதாக கூறினார் தளபதி. அந்த பெண்ணின் குடும்பம் நல்ல படித்த குடும்பம். இந்த பெண்ணை திருமணம் செய்ததும் ஒரு வழக்கறிஞர், கொலையை செய்ததும் ஒரு வழக்கறிஞர். முட்டாளோட ஒரு காட்டுவாசியோட இந்த மாதிரி செய்ய மாட்டான். ஒரு படிச்சு முட்டாளுங்கிறது உலகத்துல இது மனசு கொண்டு பார்க்கவே முடியாது. இது ஆண்டவன் தான் பால் சொல்லணும். நாங்குநேரி காவல் நிலையத்தில் தற்போது தளபதி மீது கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமான தண்டனையை கொடுத்தால்தான் இதுபோன்ற மற்ற குற்றவாளிகள் உருவாக மாட்டார்கள். படித்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதனை இந்த சமூகம் மன்னிக்க கூடாது என நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்ப்பிணியாக இருந்த பெண் கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் நாங்குநேரி ஊரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. தங்கள் வீட்டு எதிர்ப்பையும் மீறி அண்ணன் முறையில உள்ள ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தன்னோட தங்கைங்கிறது கொலையாளியுடைய குற்றச்சாட்டு. கௌரவத்துக்காக செய்யப்படும் இது போன்ற கொலைகள் நமது கிராமங்கள்ல இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. அரசு அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு வேலை ஆகணுங்கிறதுக்காக அங்க போறீங்க. அங்க உள்ள அதிகாரி அந்த வேலையை செய்யறதுக்காக உங்ககிட்ட லஞ்சமா பணம் கேட்கிறாரு. அப்போ அந்த அதிகாரி மேல நீங்க யாருக்கிட்ட புகார் கொடுக்கலாம்? ஒரு அரசு அலுவலர் தனது கடமையை செய்யும் பொழுது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியை அவருடைய அபிஷியல் டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணும்பொழுது அவர் அந்த சம்பந்தப்பட்ட நபரிடம் அந்த வேலையை செய்வதற்காகவோ இல்ல அது சம்பந்தப்பட்ட பிற நபர்களிடம் அந்த வேலையை செய்யாமல் இருப்பதற்காக லஞ்சமாக அவர் கேட்கிறார் அப்படின்னா
இது தொடர்பான புகார்கள் வந்து சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளிடம் கொடுக்கலாம். ஆனா அதே துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் வந்து ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட யார் மேல புகார் கொடுக்கப்பட்டிருக்கோ அவர் செல்வாக்கான நபரா இருந்தால் அந்த புகார்கள் சரியாக விசாரிக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. அது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு சட்டம். இந்த சட்டம் வந்து அரசு பணியாளர்கள் அவங்க அரசு பணியில் செய்யும் பொழுது ஒருவேளை கொடுக்கப்பட்ட அரசு பணியை செய்வதற்கோ இல்ல செய்யாமல் இருப்பதற்கோ பணமாகவோ பொருளாகவோ அவங்க கேட்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட சம்பளம், அரசு ஊதியம், அதற்கு மாறான ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அது புகாராக கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட புகார்கள் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றம் சார்ந்த காவல் நிலையங்கள்ல வந்து அந்த வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுவதில்லை. இதற்குன்னு சொல்லி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு துறை இயங்கி வருகிறது. இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு துறை. டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பதவி, அவர் டிஜிபி அந்த அதிகாரத்தை கொண்ட ஒரு நபர், பதவி கொண்ட நபர். அவருக்கு கீழாக வந்து டிஐஜிஸ், எஸ்பிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கண்காணிப்பாளர்கள். சிட்டியை பொறுத்த வரைக்கும் தனியாக அதற்குன்னு தனி எஸ்பிஸ் இருந்தாலும் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஎஸ்பி தலைமையில வந்து ஒரு அலுவலகம் இயங்கி வருகிறது, லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இது வந்து அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கீழே இயங்காமல் இங்க மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அந்த டைரக்டரேட்ல வந்து இருக்கக்கூடிய எஸ்பிஸ் கீழே இயங்கி வருகிறது. ஒரு புகார் கொடுக்கப்படும் பொழுது அப்படிப்பட்ட புகாரை வந்து அதை வந்து விசாரணை செய்யக்கூடிய அதிகாரி முதல்ல அது உண்மைதானா, இப்படிப்பட்ட ஒரு புகார் இருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கிறதாங்கிறத உறுதி செய்யறாரு. அது செஞ்ச பின்னாடி அவர் என்ன தொகை கேட்கிறாரு, எதுக்காக கேட்கிறாரு அப்படிங்கறதையும் உறுதி செஞ்ச பின்னாடி 2 வேறு அரசு அலுவலர்கள், அதாவது இந்த அதே துறையை இல்லாத வேறு நபர்களை கொண்டு அவங்கள வர வச்சு இந்த மாதிரி ஒருத்தர் பணம் கேட்கிறாரு, நீங்க ஒருத்தர் கூட போகணும், அங்க கேட்கறது அங்க நடக்கிறதெல்லாம் நீங்க கவனிங்க, அது உண்மைதான் தெரிஞ்சு பணம் அவருக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்க ஒரு சைகை ஒரு சிக்னல் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பினாப்திலின் டெஸ்ட் எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும், என்னங்கிறதெல்லாம் விரிவாக சொல்லி அந்த பணத்தை வந்து கொடுத்து அனுப்புவாங்க. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு புகார் கொடுக்கக்கூடிய நபர் அந்த சூழல்ல புகார் கொடுத்துட்டு பின்னாடி அவர் அதுக்கு பின்னாடி வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய சூழல்ல அவர் ஒதுங்கி போனாலும் கூட அந்த வழக்கு தப்பு செஞ்ச அதிகாரிக்கு எதிராக உறுதியாக நிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த அரசு அலுவலர்களை வந்து 2 பேரை இந்த மாதிரியான பணிக்கு எடுத்துக்கொள்றாங்க. ஆகவே இது பிற வழக்குகள் போல் இல்லாமல் ஒரு பணம் கேட்கப்பட்டு அந்த டிமாண்ட் கேட்கப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு அப்படிப்பட்ட சூழல் அவர் கைது செய்யப்படுவாரானால் சட்டம் மிக கடுமையாக பார்க்கிறது. இது வந்து சட்டப்பிரிவு வந்து 7 அதை பத்தி சொல்லுது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல. இது தவிர செக்ஷன் 13(1)D அந்த சட்டப்பிரிவுகள் வந்து மிக கடுமையாக இந்த மாதிரியான ஒரு அரசு அலுவலர் எப்படி செய்யறாரு, தொடர்ந்து இதே மாதிரியான செயல்களை ஈடுபட்டு வருகிறார் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் குறிப்பிட்டு அது வந்து சட்டப்பிரிவாக பதிவு செய்யப்படுகிறது. இதுல இந்த சட்டப்பிரிவுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு அலுவலர் மட்டும் இந்த மாதிரியான வழக்குகள்ல வழக்கு பதிவு செய்யப்படுவதில்லை, கைது செய்யப்படுவதில்லை. அவருக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நபர் ஒரு தனிநபராக ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன், உதாரணத்துக்கு சப் ரெஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ரைட்டர், ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், காவல் நிலையத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பேப்பருக்கு போடுற ஒரு நபர், இப்படி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான குற்றச் செயல்களுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீதும் இந்த சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படும். இப்படிப்பட்ட குற்ற செயல்களுக்கு 6 மாத காலத்திலிருந்து 7 ஆண்டு காலம் வரை தண்டனையாக நீதிமன்றம் தண்டனை விதிக்கிறது. அரசு அலுவலகங்கள்ல லஞ்சமா பணம் கேட்டாங்க அப்படின்னா யாருக்கிட்ட புகார் செய்யலாம்ங்கிறத பார்த்தோம். ஆனா வழக்கமா நாம புகார் கொடுக்கறது இல்ல. நம்மளுடைய வேலைப்படு காரணமா வேலை சீக்கிரம் முடிஞ்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாமளும் பணம் கொடுத்து வேலையை செஞ்சுட்டு போயிடும். ஆனா லஞ்சமா பணம் கொடுப்பதும் தவறு. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.